திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அனைத்து துறைகளும் இதுவரை வரலாறு காணாத வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில பாத்தீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தான் இந்தியாலேயே நம்பர் 1 டெஸ்டினேஷன். டூரிசம்க்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் மற்ற கேரளா இருக்கு, அப்புறம் மற்ற மாநிலங்கள், ஒரு சில மாநிலங்கள் நினைப்பாங்க சில பேர்லாம், அப்படிலாம் இல்ல. இந்தியால நம்பர் 1 டூரிசம் டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான் இருக்கு. ஹையஸ்ட் ஃபுட்ஃபால் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. டெம்பிள் டூரிசம், அதே போல நம்ம மார்கழி உற்சவம், நம்ம அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாட வேண்டியதுதான். அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீசன்ல இப்ப நம்மளுக்கு டிசம்பர் டு ஜான்னா ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உலகத்துக்கு தெரியுது. இன்னும் அதையும் தாண்டி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நம்ம கொண்டாடணும்ன்றதுதான் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஒரு சிந்தனை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அருமையண்ணன் அவர்கள், டூரிசம் மினிஸ்டர் அவர்கள் இந்த சிந்தனையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்கோம், இதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா சென்ற கூட்டத்தொடர்ல கூட, சென்ற பட்ஜெட்ல கூட அதற்கு பிறகு நம்ம சிப்காட்டுக்கு வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்ல ஏரியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேண்ட் வந்து பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு உத்தரவை சிப்காட்டுக்கு கொடுத்திருக்கார். தொழில்துறைக்கு அந்த வேலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சோ நாங்க வந்து இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்போம். அண்ணன் டிபார்ட்மெண்ட், நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து அதை டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ புது ஒரு முயற்சி, இதுவரை இல்லாத ஒரு முயற்சி. நம்மளோட கோஸ்டல் கம்யூனிட்டிஸையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். நம்ம மீனவ நண்பர்களோட திறமைகளை, அந்த பிள்ளைகளோட திறமைகளை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சர்ஃபிங், நம்ம மீனவர் பிள்ளைகள் வந்து இப்ப சர்ஃபிங்ல வேர்ல்ட் சாம்பியன்ஸா இருக்காங்க. அதே போல டீப் சி டைவிங்ல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களோட திறமையையும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதன் மூலம் வெளிநாட்டு பயணிகள் இன்னும் அதிகமா நம்ம பகுதிக்கு வரக்கூடும். அவர்கள் நமது கோஸ்டல் பகுதிகளுக்கு, நமது கிராமங்களுக்கு செல்லக்கூடும். அங்கே அவர்கள் தங்கி ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் இன்னும் ஜாஸ்தி டெவலப் ஆகும். நிறைய நண்பர்கள் எனக்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது கூட, வி வாண்ட் டு என்ஜாய் கல்ச்சர் அப்படின்னும் போது, இப்போ காரைக்குடி போன்ற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி அந்த காரைக்குடியோட அந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் கிட்ட அங்க ஐடென்டிஃபை பண்ணி அங்க ஒரு மாடல் டூரிசம் வில்லேஜ் ஒன்னு கிரியேட் ஆக போகுது. இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம லோக்கல் நம்ம சொசைட்டிக்கு பெரிய ஒரு பொருளாதார ஊக்கம் கொடுக்கும் அளவிற்கு இது நிச்சயமாக அமையும். இப்ப மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த டூரிசம் வளர்த்தெடுத்து, நாட் ஒன்லி ஃபார் குளோபல் டூரிசம், டொமஸ்டிக் டூரிசம்க்கும் இது மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும். இந்தியாவுக்குள்ள இருக்கிற நமது சக இந்தியர்களை இன்னும் தமிழ்நாட்டை பற்றி முழுமையாக புரிதல் அவர்களுக்கு இல்லை. இதன் மூலம் அவர்களுக்கும் தமிழ்நாடு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர்களும் நம்ம கொண்டு போய் ஷோகேஸ் பண்ற ஒரு விதமாக இந்த சமிட் அமையும். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஒன்று அறிவிக்க இருக்கிறோம் இன்னைக்கு. அதுவும் இன்று மாலைக்குள்ள வந்துடும். எனவே இந்த முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த 28, 29 2 நாட்களும் இந்த இந்தியா குளோபல் எஜுகேஷன் சமிட், இந்தியா குளோபல் எஜுகேஷன் சமிட் ஒன்று சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடக்க இருக்கிறது. 2 நாட்கள் நடக்க இருக்கும் இந்த நிகழ்வில் நமது மாணவ செல்வங்கள் அனைவரும் இதில் பங்கு கொண்டு, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க பங்கு கொண்டு இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.